சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி கதை முழுமையாக முடிவடைய போகிறது. அதிமுக ஒன்றிணையக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது. பன்னீர்செல்வத்தின் தேவை அதிமுகவிற்கு நிச்சயம் தேவை என்பதை உணர்த்திய அதிமுகவின் தொண்டர்கள், மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அமித்ஷா அவர்கள் தமிழக வருகையை ஒட்டி மோடி அவர்கள் 3 மிக முக்கியமான கண்டிஷனை போட்டுள்ளார். முதலில் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க வேண்டும். இரண்டாவதாக, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தைக்கு அடித்தளம் போட வேண்டும். மூன்றாவதாக, அதிமுகவின் கூட்டணி வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் அனைத்திலும் பாஜக முன்னிருந்து செயல்படுத்த வேண்டும். தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு முன்னுரிமை பாஜக கொடுப்பதன் காரணம் எதற்காகவென்றால், பெரும்பாலான அதிமுகவின் தொண்டர்கள் கட்சி பணிகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கு காரணம் பன்னீர்செல்வத்தை புறக்கணித்ததன் காரணமாகத்தான். மீண்டும் அவரை இணைத்தால் மட்டும்தான் கட்சி பணிகள் மீண்டும் வலுப்பெறும் என்பதை அவர்கள் மறைமுகமாக உணர்த்தியுள்ளனர். இதனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது பன்னீர்செல்வத்தின் மூலமாகத்தான் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பது மோடி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் மட்டுமல்ல, அதிமுகவின் கூட்டணிகளும் இதை அழுத்தம் கொடுப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. அதிமுகவில் OPS அவர்கள் இணைந்தால் எடப்பாடியின் கதை முடிந்துவிடும். ஏனென்றால் பன்னீர்செல்வம் சொல்கின்ற அனைத்து கண்டிஷன்களுக்கும் அதிமுகவின் தலைமை கேட்டுவிட்டால் எடப்பாடியின் கதை முடிந்துவிடும் என்ற செய்திதான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் சிறந்த தலைமை பொறுப்பு OPS எடப்பாடியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக